இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து தென்னக காந்தி PS குமாரசாமி ராஜா வாழ்வும் பணியும் அப்படிங்கிறது. இதில் என்ன ஒரு சிறப்பு நான் பார்க்குறேன்னு சொன்னால், என்னுடைய நான் இங்கே பேசியதும் வந்து இதை போகிற தமிழகத்தினுடைய ஒரு முதல்வர் ஓபிஆரை பற்றி தான். முதல்ல அவருடைய சொல்லும் செயலுங்கிற அவருடைய அந்த உரை தொகுப்புகளை பற்றி தான், அது நானே தொகுத்த ஒரு நூல், அதை பற்றி தான் முதல்ல பேசினேன். இப்போ ரெண்டாவதாக தமிழகத்தினுடைய மற்றொரு முதல்வரை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு பொதுவாக தமிழக வரலாறோடு பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு வருத்தம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதையும் நான் சொல்லிடுறேன், எத்தனை பேர் அதை ஒத்துக்குவீங்கன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். இதை போன்ற ஒரு ஆளுமைகள் தொடர்ந்து ஓபிஆராக இருக்கட்டும், அல்லது இப்போது நான் பேச போகக்கூடிய ஒரு குமாரசாமி ராஜாவாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் தாய்மொழி தமிழ் இல்லாதவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐ திங்க் ஒரு 9 முதல்வர்கள் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து காமராஜரையும் ராஜாஜியும் தவிர மற்றவர்கள் யாரும் தாய்மொழி தமிழாக கொண்டவர்களாக இருப்பவர்கள் என்று என்னால் சொல்ல முடியவில்லை, அது இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் உட்பட. அதனால் அது எனக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் அந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு இந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் வச்சு பேசக்கூடிய அளவிற்கு அவங்க வரவில்லையே என்று ஒரு ஆதங்கங்கிறது என் மனசுக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா இது நான் முதல்ல 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் டெல்லி போயிருந்தேன். அப்போ அண்ணா சார் அப்போ தான் முதல் நாளைக்கு அவர் வந்து அந்த ஊழலுக்கு எதிராக அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கிற அன்றைக்கி நான் அங்கே போனேன். அன்றைக்கு பார்த்த அந்த 2 நாள் அங்கே டெல்லி இருந்தப்போ அந்த பார்த்த அந்த கூட்டம், அந்த மக்களுடைய எழுச்சி, ராத்திரி 12 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லாரியில் ஒரு 50 பேர் ஏறிக்கிட்டு ஏதோ மகாத்மா காந்திக்கு ஜே ஏதோ போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அந்த நகரமே ஒரு விழா கோலமாக இருந்தது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அப்போ அப்பவும் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, தமிழ்நாட்டில் இப்படி ஊழலை எதிர்த்து அப்படி ஒரு தலைவர் இல்லையா? ஏன் நமக்கு மட்டும் வரல? இங்கேருந்து டெல்லியில் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு அண்ணா சாரையை தான் நான் நம்பணுமா? ஏன் இப்படி தென்பகுதியில் அப்படி வரவில்லை என்று. ஆனால் வரலாற்றில் என்ன என்று பார்த்தால், அது இந்திய விடுதலை போராட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது மொழி அல்லது நம்முடைய பல்வேறு கலைகளாக இருக்கட்டும், இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். அது ஒன்றும் ரெண்டாவது கருத்தே இருக்கிறதுக்கு இப்போ அதெல்லாம் இடம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் நிறைய ஆய்வுகள் வந்து அதை மெய்ப்பித்து கொண்டு இருக்கின்றன நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கு அண்ணாசாரை பார்த்தவங்க எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு தமிழகத்தில் ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு முதல்வர் காமராஜருக்கு பிறகு ராஜாஜிக்கு பிறகு ஒருத்தர் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட அந்த பக்கம் ஒரு 33, இந்த பக்கம் ஒரு 14, 47 ஆண்டுகளாக தமிழகத்தில் 67க்கு பிறகு வந்த முதல்வர்கள் அப்படி பெயர் சொல்லக்கூடியவர்களாக இல்லையேன்னு. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் ஒரு தமிழர் தான், அது வேணால் ஏற்றுக்கலாம். ஆனால் அவரை பற்றி என்ன என்பது இனிமேல் பின்னால் வரக்கூடிய வரலாறு தான் சொல்லணும், அவ்வளோதான். அப்புறம் இன்றைக்கு இந்த குமாரசாமி ராஜா அவர்களை பொறுத்தளவில் இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்தார்னு சொன்னால் அவருக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கு 116 வயது. 1898 பிறந்தவர் அவர். அவர்களெல்லாம் உண்மையில் பார்த்திங்கன்னா அவங்க தமிழர்கள் இல்லைன்னா அவர்களெல்லாம் அந்த விஜயநகர மன்னர்கள் ஆட்சி இங்கே வந்த பிறகு ஒரு 14 தெலுங்கு தளபதிகள் வசம் வந்து அந்த விஜயநகர அவர்கள் அந்த சாம்ராஜ்யம் வந்து இந்த மதுரை என்று சொல்லக்கூடிய இந்த பேரரசு, அப்போ மதுரை பேரரசுன்னு தான் அதுக்கு பேர், அதில் ஒரு 14 தளபதிகள் கிடைத்தது தான் அதனுடைய நிர்வாகத்தை அவர்கள் ஒப்படைத்து விட்டு போனார்கள். அவர்கள் பெரும்பாலும் ஆந்திரத்திலே இருந்து வந்த தெலுங்கர்கள் தான் என்பது. அந்த வழியில் வந்தவர் தான் குமாரசாமி ராஜா என்பது. அவருடைய ஊர் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அவர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் அவருடைய சொந்த ஊர். அவர் கடைசியாக இறப்பதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னால் அவருடைய சொந்த ஊருக்கு போய் அவரை போய் பார்த்துட்டு அந்த இடத்த பார்த்துட்டு வரார் அப்படிங்கிறது அவருடைய இந்த நூல்லையே செய்திருக்கக்கூடியதை நான் பார்க்கிறேன். குறிப்பாக PS குமாரசாமி ராஜா அவர் வந்து ஒரு பெரிய படித்தவர், பெரிய ஸ்காலர் அந்த மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. எப்படி ஓபிஆரோ அந்த மாதிரி அவரும் ரொம்ப ஒரு எளிமையான குடும்பத்தில், ஆனால் ஓரளவு வசதி உள்ள ஒரு குடும்பத்தில், ஒரு பெரிய ஒரு கல்வி பின்னணியோ அதெல்லாம் இல்லாமல் அவர் வந்தவர் அப்படிங்கிறத இந்த வரலாற்றை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவரை பற்றி
ஒரு 5-6 நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறது எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் எனக்கு தெரியுது. டாக்டர் வி வெங்கட்ராமன் அவர்கள் தேசாபிமானி குமாரசாமி ராஜான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு குன்றக்குடி பெரிய பெருமாள் தியாக திருமகனார் பிஎஸ்கே என்று அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதேபோல் குமாரசாமி ராஜாவோடையே இருந்த ஒருவர் ஏகேடி வெங்கட்ராஜா என்பவர்கள் பிஎஸ்கே ராஜா என்கின்ற ஒரு ஆங்கில நூலை எழுதியிருக்கின்றார். அதேபோல காந்தி கலைமன்றம் ட்ரஸ்ட் போர்டாரால் வெளியிடப்பட்ட காந்தி கலைமன்ற வரலாறு அந்த ஒரு நூல். முன்னாள் தினமணி ஆசிரியர் டி.எஸ். சொக்கலிங்கம் எழுதிய நான் கண்ட முதலமைச்சர் என்கின்ற ஒரு நூல். அதேபோல் இந்துமதி எழுதிய காந்தி கலைமன்றம் ராஜபாளையம் என்ற தொகுப்பு. எம்.ஏ. தர்மராஜா எழுதிய தேசங்காத்த தியாகிகள் என்ற புத்தகம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் ராஜபாளையம் என்ற புத்தகம். அப்புறம் ராஜபாளையம் காங்கிரஸ் வரலாறு ஆசிரியர் கேப்டன் வி ராமசாமி. இதே போல் நிறைய அவரை பற்றிய ஒரு 10-15 நூல்கள் வந்திருக்குங்கிறது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த நூலை படித்த பிறகு இந்த நூலில் என்னன்னு சொன்னீங்கன்னா ஏகப்பட்ட செய்திகள் அவரை பற்றி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி ஓபிஆர் நிர்வாகத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தாரோ அதே போல் மிக உறுதியாக காந்தியத்தில் சிறிதும் குலையாத நம்பிக்கை உடையவராக கடைசி வரையில் எப்படி இருந்தாரோ அதை போன்ற ஒருவராக இந்த குமாரசாமி ராஜா காட்சியளிக்கிறார் இந்த நூலில், இந்த வரலாற்றில் என்பது தான் நான் காணக்கூடிய ஒரு செய்தியாக நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவருடைய தந்தை தாய்க்கு குழந்தையே இல்லாமல் அவர்கள் ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜபாளையத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முனிவரை போய் பார்க்கிறார்கள். அவர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு பையன் பிறப்பான் என்று சொல்கிறார். அப்படி பிள்ளை வரம் வேண்டி பிறந்தவர். அவருக்கு பேர் குமாரசாமி ராஜா, அவங்க தாத்தா பேரை தான் வைக்கிறாங்க. ஆனால் அப்படி கூப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக கிருஷ்ணசுவாமி, ஏன்னா அது நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி அது ஒரு மரபு. தாத்தா பேரை வச்சா என்னென்னா சில நேரம் மாமனாரை திட்டதுன்னா டேய் அப்படின்னு மாமனார் பேரை சொல்லிவிடலாம்ல, அந்த வாய்ப்பு இல்லாமல் அந்த கிருஷ்ணசாமின்னு அவருக்கு ஒரு மாற்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அவருடைய அவருடைய கிடைத்த ஒரு பெரிய கொடுமை என்ன என்றால் இள வயதிலேயே அவர் பிறந்து 8வது நாளே அவருடைய தாய் இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு அவருடைய தந்தை 32வது வயதிலே மற்றொரு ஒருவரை அவர் திருமணம் செய்து விடுகிறார். அதற்கு பிறகு அவரும் இறந்து போகிறார்கள். அவர் பாட்டியினுடைய அரவணைப்பிலே தான் அவர் வளர்கிறார். ஆனால் அவர் யாரும் அவருடைய தந்தை தாய் இல்லாத நிலையிலே அவருடைய பாட்டி ரொம்ப செல்லமாக வளர்க்கிறார். எங்கேயுமே அவரை போக விடுறதில்லை, விளையாடுறதுக்கு போக விடுறதில்லை. எங்கேயாவது போனால் ஏதாவது ஆகிடுமோ, ஏற்கனவே அப்பா இல்லை அம்மா இல்லாத பிள்ளை, இந்த மாதிரி அனாதை பிள்ளைக்கு ஏதாவது வந்துடக்கூடாது என்று சொல்லி அவரை எங்கேயுமே அவருடைய சிறு பிள்ளை அந்த பிள்ளை விளையாட்டு எதுலேயுமே அவர் ஈடுபட முடியாத அளவிற்கு அவரை தடுத்து அவரை ரொம்ப பாதுகாப்பாக அவரை அப்படி வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த பாட்டி 14 வயதிலேயே அவருக்கு ஒரு திருமணம் செய்கிறார். அந்த காலத்தில் அது ஒன்றும் தப்பில்லை என்று சொன்னாலும் கூட அந்த ராஜாக்கள், அந்த ராஜபாளையம் ராஜாக்கள், அந்த ராஜுக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மரபில் அவ்வளவு இளம் வயதில் செய்வது என்பது வழக்கமில்லை. குறிப்பாக பார்ப்பனர்களில் தான் அந்த மாதிரியான பாலிய விவாகம்ங்கிறதெல்லாம் இருந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி அவர் அந்த ராஜு பரம்பரையில் இருந்ததில்லை. ஆனால் இவருடைய பாட்டி அவரை பற்றிய மிக கவலை கொண்ட காரணத்தினாலே 14 வயதிலேயே அவரை விட ஒரு 6 மாதம் மூத்த ஸ்ரீரங்கம்மாள் என்கின்ற அவருடைய அத்தை மகளை திருமணம் செய்து வைத்து விடுகிறார். அதற்கு பிறகு தான் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே போய் அவர் எஸ்எஸ்எல்சியை படிக்கிறார். அதுதான் அவர் அந்த பள்ளி இறுதி வகுப்பு தான் அவருடைய கல்வி தகுதி என்பதாக இருக்கிறது. இப்போ ஓபிஆர் பார்த்திங்கனாலும் கிட்டத்தட்ட அவரும் அப்படி தான் அப்படிங்கிறது நம்முடைய வரலாற்றில் நம்ம தெரிந்து கொள்கிறோம். அவர் 1916-22 இந்த பாட்டி அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் போன பிறகு அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளில் மெல்ல மெல்ல அவருக்கு ஒரு தீவிர அரசியல் ஈடுபாடு அப்படிங்கிறது வருது. முதல்ல 1906 இந்த சூரத் காங்கிரஸுக்கு பிறகு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் 2ஆக பிரியுதுங்கிறது என்னை விட உங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய காந்திய நூல்களை படித்தவர்களுக்கு. அப்போ அந்த திலகர் பிபின் சந்திரா லஜபத் ராய் தலைமையிலே ஒரு தீவிரவாத குழு என்று பிரியும் பொழுது இது அவரை மிகவும் கவர்கிறது. அதற்கு பிறகு சுதேசி இயக்கத்தில் அந்த வழியில் வந்த வஉசி, பாரதி, மற்றபடி சுப்பிரமணிய ஐயர் போன்றவர்கள் எல்லாம் இவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது வஉசி நடத்தக்கூடிய அந்த சுதேசி கப்பல் இயக்கத்திற்கு ஒரு ராஜபாளையத்திலே கூட அந்த காலத்திலே பல ஆயிரம் ரூபாயை இவர் வசூல் செய்து கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் இதில் நம்ம பார்க்கிறோம். இவர் 1908 செப்டம்பரில் இந்தியா பத்திரிகையை வாங்க ஆரம்பிக்கிறார்.
அப்போ தான் பாரதியார் வந்து புதுவைக்கு போய் அங்கே இருந்து அந்த இதை தொடங்குகிறார். இவர் அதை வாங்குகிறார். அதற்கு பிறகு ராஜபாளையத்திலேயும் இந்த சுதேசி இயக்கம் என்பது அங்கே தொடங்கப்படுகிறது. அது வந்து பெரிய அளவுக்கு அந்த சுதேசி இயக்கம் என்பது பிரிட்டிஷாரால் நசுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த காலத்தில் அதுவும் குறிப்பாக 1909 அந்த அளவிற்கு வந்து இந்த தேசிய அல்லது சுதந்திர இயக்கம் சுதேசி இயக்கம் என்பதை வந்து அந்த அளவுக்கு அவர்கள் வந்து ஆங்கில துரைத்தனம் அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதற்கு பிறகு இவருடைய 17 வயதிலே அன்னி பெசன்ட் அவருடைய ஹோம் ரூல் இயக்கத்தை பற்றிய இவருக்கு சில செய்திகள் தெரிய வருகிறது. அதன் மேலே இவருக்கு ரொம்ப ஆர்வம் வருகிறது. அதில் சேர முயற்சி செய்கிறார். 14 பிரம்மஞான சபையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதனுடைய கிளை தொடங்கப்படுகிறது. அந்த கிளையை தொடங்கும்போது இவருக்கு வயது அப்பொழுது 16 வயது. அதை பிபி வாடியா வந்து ஒரு சொற்பொழிவாற்றி அந்த கிளையை துவங்கி வைக்கிறார். அதற்கு பிறகு ஹோம் ரூல் இயக்கமும் பிரம்மஞான சபையும் இணைந்து அப்புறம் தேசிய காங்கிரஸாக அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒருமுகமாக மாறிப்போய்விடுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இவருக்கு இந்த அரசியல் ஈடுபாடு என்பது வந்த பிறகு, சுதேசி இயக்கத்தில் ஈடுபாடுன்னு வந்த பிறகு மதுரைக்கு வந்த தாகூரை போய் பார்க்கிறார். இந்த தாகூர் வரலாறு நமக்கு தெரியும். அவர் நோபல் பரிசு பெற்றவர். இந்தியா பூரா சுற்றுப்பயணம் வருகிறார். மதுரையில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரீகல் டாகிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விக்டோரியா மெமோரியல் ஹால், அந்த இடத்துல தான் அவர் வந்து தங்கி அங்கே பேசுகிறாரு. அதை பற்றி பாரதியினுடைய வரலாற்றில் ஒரு செய்தி இருக்குது, நான் பார்த்தேன். அவர் வந்து எட்டயபுரத்தில் அப்போ இருக்கார். அன்றைக்கு பார்க்கிறார், இந்த மாதிரிக்கு இன்றைக்கு மாலையில் வந்து தாகூர் இங்கே வரப்போகிறார் விக்டோரியா அந்த மஹாலுக்கு அப்படின்னு சொன்ன பிறகு, இந்த நூலகத்துக்கு என்று சொன்ன பிறகு அவர் சொன்னாராம் பக்கத்தில் இருக்கிற, டே பாண்டியா, மதுரைக்கு 2 டிக்கெட் எடுறா, இப்போ நான் போய் என்னுடைய கவிதையை பாடி அந்த நோபல் பரிசை நான் தாகூர்ட்டேருந்து வாங்கி வந்து விடுறேன் அப்படின்னு பாரதி சொன்னார் என்று சொல்லக்கூடிய, அது ஒரு செய்வழி செய்தியோ உண்மையோ தெரியவில்லை, அப்படி ஒரு செய்தி இருக்கிறது என்பதை நான் அந்த இடத்துல அது என்னுடைய நினைவுக்கு வருகிறது. 1919 ராஜபாளையத்திலும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலையும் அரசியல் மாநாடுகள் நடக்கிறது. அந்த காலத்தில் இந்த அரசியல் மாநாடு என்பது ஒரு முறையாக எல்லா இடத்துல நடந்ததுன்னு பார்க்குறோம். இவருடைய ராஜபாளையத்தில் சரி, அண்மையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலையும் அந்த மாநாடு நடக்கிறது. அதில் மிகப்பெரிய ஆளுமையாக அந்த மதுரை மாவட்டத்தில் இருந்த மதுரை வைத்தியநாத ஐயர் வருகிறார், கேஜி சிவசாமி ஐயர் வருகிறார், ராமநாதபுரம் சேதுபதி அவர்களோடெல்லாம் இவருக்கு வந்து தொடர்புகள் உருவாகின்றன. அதற்கு பிறகு திருச்சியிலே 19 ஆகஸ்டில் தமிழ் மாகாண அரசியல் மாநாடு நடக்கிறது. அதற்கு இவர் போகிறார். அங்கே ராஜாஜியை, டிஎஸ்எஸ் ராஜன், மற்றபடி கே சந்தானம், தீரர் சத்யமூர்த்தி, அப்புறம் அந்த அனுமந்த்ராவ், நாராயணராவ், டாக்டர் சுப்ராயன் போன்றவருடைய தொடர்பு கிடைக்கிறது. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், அப்போ வந்து ஆந்திரா என்பது நம்முடைய தமிழகத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தது. பிராடர் மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. நான்லாம் படிக்கும்போது அது என்ன சொல்லுவாங்கன்னா சென்னை ராஜதானி அப்படின்னு தான் தமிழில் சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரிசாவில் கஞ்சன் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் நம்முடைய அந்த தமிழகம் என்பது, அந்த சென்னை மாகாணம் என்பது இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால அந்த ஆந்திர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அனுமந்த்ராவ், நாராயணராவ் போன்றவர்கள் எல்லாம் கூட அந்த திருச்சி மாநாட்டில் அவர்கள் அந்த தமிழ்நாடு காங்கிரஸினுடைய மாநாட்டிற்கு அவர்கள் வருகிறார்கள், தமிழ் மாகாண அரசியல் மாநாட்டிற்கு. 1920 அவருடைய மனைவி இறந்து விடுகிறார். 16 வயதில் கல்யாணம் ஆகி ஒரு 6 கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 1912 14 வயதில் திருமணம் நடக்கிறது. 20 வயதில் அவருடைய மனைவி மறைந்து விடுகிறார். குழந்தைகள் இல்லை. சென்னையில் இவர் அதற்கு பிறகு சென்னைக்கு போகிறார். அப்போது பெசன்ட், அனி பெசன்ட், பிபி வாடியா அவர்களை நேரில் போய் சந்திக்கிறார். அதேபோல் திருப்பி வரும்போது திருச்சியில் போய் ராஜாஜி, சத்யமூர்த்தி, அதோடு கிருஷ்ணசாமி சர்மா என்கின்ற ஒருவரையும் சந்திக்கிறார். கிருஷ்ணசாமி சர்மா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எவ்வளோ பேர் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய அவர் வந்து இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர். அவர் அந்த காலத்திலேயே 20களிலேயே அவர் வந்து ஒரு கலப்பு திருமணம் செய்து கொண்டவர். அவர் கிருஷ்ணசாமி சர்மா வந்து அவர் வஉசியோடையும் சரி, பாரதியோடெல்லாம் பலவேறு அவர்களோடெல்லாம் அவர் நெருங்கிய ஒரு தொடர்பு வைத்திருந்தார், அங்கெல்லாம் பேசினார் என்பது ஒரு வரலாறு. இன்றைக்கு பேசுமணி அவர்கள் ஒரு சிறிய தொகுப்பில் அதை பற்றி குறிப்பிடுகிறார். அந்த கிருஷ்ணசாமி சர்மா அவர்களுக்கு வந்து அங்கே ஒரு சிலை நிறுவ வேண்டும் என்று அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள், தோழர்கள் சொன்னார்கள். நானும் குமரியானந்தன் அவர்களும் அங்கே போய் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம். அது இன்னும் அது தீர்மானத்தோடையே இருக்குது, அது இன்னும் அதை கொண்டு வரணும். அதில் வந்து சரவணன் தான் கொஞ்சம் உதவி பண்ண, அவர் அந்த ஊர்க்காரர். திருச்சியில் அந்த பொதுக்கூட்டத்துக்கு போகும் பொழுது அப்பொழுது இந்த தீண்டாமையை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய இயக்கம் என்பது அப்பொழுது தொடக்கப்படுகிறது. அந்த கூட்டத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால்,
பல பேர் தீண்டாமைக்கு தன்னுடைய எதிர்ப்பை காண்பிப்பதற்காக சட்டையை கற்றி பூணூலை அறுத்தறிந்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதில் வருகிறத நான் பார்க்குறேன். நான் இதை வேறு எங்கேயும் நான் பார்க்கல படித்ததில். இது அந்த மாதிரி திருச்சியில் அந்த மாநாட்டில் அந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் அப்படி ஒன்று நடந்தது அப்படிங்கிறத இந்த வரலாற்றை அது குறிப்பிடப்படுகிறது. அதற்கு பிறகு ராஜபாளையம், வில்லிபுரத்தில், வில்லிபுத்தூரிலெல்லாம் நிறைய கூட்டங்கள் நடக்கின்றன. அதில் கிருஷ்ணசாமி சர்மா வராரு, ராஜாஜி எல்லாம் வராங்க. அதற்கு பிறகு இவர் இந்த கூட்டுறவு அமைப்புகளை அங்கே உருவாக்குகிறார். அவருக்கு அதில் ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ராஜபாளையத்திலையும் சரி, ஸ்ரீவில்லிபுத்தூரிலையும் அவர் பல கூட்டுறவு இயக்கங்களை அவர் உருவாக்கி அதற்கு விரை செயலாளராகவும் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதையெல்லாம் மிகச் சிறப்பாக நடத்துகிறாங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாடுக்கு போகிறார். அதற்கு முன்னால் அவருடைய அண்ணன்லாம் சேர்ந்து நீ இன்னமே சும்மா இருக்கக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 2வது திருமணம் செய்து வைக்கிறார்கள். அது யாருன்னா அவருடைய மனைவியோட அக்கா. நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டேன், அவருடைய மனைவியே இவரோட 6 மாதம் மூத்தவர். இப்போ இவர் அவரை விட 2 வயது மூத்தவர். அவரை அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள்ங்கிறத பார்க்குறோம். அவர் திருமணம் செய்து கொள்கிறார். அதற்கு பிறகு அவர் முதலாக இந்த அந்நிய துணி அந்த எரிப்பு போராட்டத்தில் அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்த ராமசாமி ராஜா என்பவர் அதில் ஈடுபட்டு ஒரு வாரம் சிறைக்கு போகிறார். இவருக்கு அதற்கு பிறகு ரொம்ப தீவிரமாக அந்த இயக்கங்களில் ஈடுபடுகிறார். அதோடு கதர் இயக்கத்திலேயும் இவர் அதை ஈடுபடுகிறார். ஒரு கூட்டுறவு அமைப்புகளை உருவாக்கி குறிப்பாக அந்த கதர் இயக்கத்திலே ஹரிஜன்களை அவர் அதில் இணைக்கிறாருங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்குறோம். ஏன்னா 1920 அந்த மாதிரி இணைப்பதுங்கிறது ஒரு பெரிய செய்தி. ஏன்னா ஹரிஜன் நூற்றா அந்த நூலை யார் வாங்குவா? பக்கத்திலே வரக்கூடாது இருந்த அந்த மாதிரியான ஒரு சமூக இழிவு இருந்த அந்த ஒரு காலத்தில் இவர் ஹரிஜன்களை உள்ளே இணைத்து அவருடைய வாழ்வுக்கு ஒரு வழி செய்யக்கூடியதாக அந்த கதர் இயக்கத்தில் அந்த நூல் நூற்பது அதை போன்ற அந்த இயக்கங்களில் அவர்களை பங்கேற்க வைக்கிறார். அவர்கள் அதன் மூலமாக அவர் வாழ்க்கையிலேயும் ஒரு சின்ன சின்ன பொருளியல் உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு வழியையும் இவர் உருவாக்கி தருகிறார் என்பதை நான் பார்க்குறோம். அதற்கு பிறகு ராஜபாளையத்திலேயே இந்தியாவிலேயே முதல் முறையாக கைராட்டின நூலில் செய்த ஒரு நெசவு தொழிற்சாலை, ஒரு கிளாத் மில், அதை இவர் அங்கே ராஜபாளையத்தில் அவர் உருவாக்குகிறார். அது பிறகு காந்திஜி அங்கே வரும்போதே இவர் அந்த சென்னையில் போய் காந்திஜியை பார்த்து அந்த ராஜபாளையத்தினுடைய அந்த நெசவாலையில் அந்த நூற்கப்பட்ட அந்த துணியை கொண்டு காட்டுகிறார். அவர் காந்தி அதனுடைய நேர்த்தியை பார்த்து ரொம்ப வியந்து இது எங்கே செய்ததுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ராஜபாளையத்தில் தான் சொன்ன பிறகு அவர் ரொம்ப பாராட்டுறார். பரவாயில்ல, நீங்கள் கதர் நூலை இப்படி ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு தொழிற்சாலையில் வைத்து ஒரு நெசவாலையில் எனக்கு உற்பத்தி பண்ணியிருக்கீங்க என்று அவர் ரொம்ப அவரை பாராட்டி அத்தோடு ராஜாஜியை கூப்பிட்டு சொல்கிறார். இவர் ரொம்ப முக்கியமானவராக இருப்பார் போல் இருக்குது, இவருக்கு கொஞ்சம் உற்சாகம் கொடுத்து அவர் முன்னேறுவதற்கு அவருக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று காந்திஜி ராஜாஜிக்கு அவரை ஒரு அறிவுரை வழங்குகிறார். அதற்கு பிறகு 1925 காந்தியடிகளுடைய பிறந்த தின விழாவை அவர் அங்கே ராஜபாளையத்திலே கொண்டாடுகின்றார்கள். சீனிவாச ஐயங்கார் அதில் கலந்து கொள்கிறார். அப்போது அந்த சீனிவாச ஐயங்கார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த ராஜபாளையத்திலையும் அதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த பகுதியில் இவர் செய்யக்கூடிய பணிகளை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் நோலாங்கர் ராஜபாளையம், இட் இஸ் சுயராஜ்யா பாளையம்னு அவர் சொல்கிறார். அந்த அளவிற்கு இவருடைய பணிகள் என்பது அங்கே அவ்வளவு செறிவாகவும் விரைந்து பல சமூகத்தினுடைய பல துறைகளில் அவருடைய அந்த ஈடுபாடு என்பது அங்கே தெரிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு ஒரு 1919 முதலாக காந்தி இந்த மாதிரி ஒரு பயணம் வரார். அவர் முதல்ல திருவாங்கூர்லேருந்து தொடங்கி அப்படி தெற்கே இருந்து மேலே வரார். வரும்பொழுது இவர் சாத்தூரில் போய் அவரை பார்க்கறதுக்காக போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறார். காந்தி இருக்கக்கூடிய அந்த பெட்டியை தேடிக்கிட்டு போகும்போதே இவருக்கு அதிர்ஷ்டவசமாக இவர் நிற்கிற இடத்துலையே அந்த பொட்டி வருது. ரொம்ப ஆசையாக போய் காந்திகிட்ட ஒரு நோட்டை கொடுத்து கையெழுத்து கேட்குறார். அப்போ ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் நீ யாருப்பா அப்படின்னு அந்த நோட்டை பிடிக்கிறார். இவருக்கு அந்த கையெழுத்து கூட வாங்க முடியல, ஒரு ஏமாற்றம். ஆனால் என்ன என்றால் காந்தியை முதலாக தரிசனம் செய்தோம் என்கின்ற அந்த நிறைவோடு அவர் வருவதாக அவர் பதிவு செய்திருக்கிறார் அவருடைய டைரிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு 27 இவர் அந்த பணியில் ஈடுபட்ட பிறகு முதலாக ராஜபாளையத்துக்கு காந்தி அடிகளும் அவரோடு கஸ்தூரிபாயும் சேர்ந்து ராஜபாளையத்துக்கு வருகிறார்கள். அப்பொழுது ஒரு காந்திஜி நகர் என்கின்ற ஒரு பகுதியை உருவாக்கி அங்கே ஒரு காதி வஸ்திராலயத்தை அவர் திறந்து வைக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அன்றைய அந்த காந்தி அங்கே வந்தபோது என்ன நடந்தது என்று சொன்னால், ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய மூக்குத்தி, தோடு, வளையல் இதையெல்லாம் கழட்டி அப்படியே கொடுத்தாங்கங்கிறது ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பு அந்த பெண்கள் மத்தியில் காந்திக்கு இருந்தது என்பது இந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அதற்கு பிறகு இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்புறம் இந்த சைமன் கமிஷன் எதிர்ப்பிலையும் இவர் அதில் கலந்து கொள்கிறார். ராஜபாளையத்தோட கதரின் சிறப்பு என்கின்ற அந்த முறையில் அகில இந்திய சர்வோதய சங்கத்தினுடைய கிளையை முதலாக தமிழ்நாட்டில் ராஜபாளையத்தில் இவர் உருவாக்குகிறார்ங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு 1929 அவர் அந்த ராஜபாளையம் நகர பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஒரு 3 ஆண்டுகள் அந்த இதில் இருக்கார். அதற்கு பிறகு தொடர்ந்து அந்த சுதேசி இயக்கத்தில் பங்கு கொள்கிறார். சட்ட மறுப்பு இயக்கம், அந்நிய துணி எரிப்பு, கள்ளுக்கடை மறியல், அந்த மாதிரி விஷயங்களில். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த போராட்டத்திற்கும் போலீஸுக்குமான மோதல் வருகிறது. அப்பொழுது ஒரு எஸ்ஐ, ஒரு சப் இன்ஸ்பெக்டருடைய மேலே ஏதோ காயம் பட்டு அவருக்கு இரத்த காயம் வந்து விடுகிறது பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா துப்பாக்கி எடுத்து மானாவாரியாக சுடுறான். ஒரு 53 பேர் அதில் துப்பாக்கியில் காயப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு இவர் இந்த மதுவிலக்கு பிரச்சாரத்தில் மிக தீவிரமாக ஈடுபடுகிறார். அப்போது ராஜாஜி ஒரு நூல் எழுதுகிறார் இந்த மதுவிலக்குக்காக, ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு நூல் எழுதுகிறார். இவர் அந்த நூலை வந்து அந்த பெரிய அளவுக்கு அங்கே பரப்புரை செய்து கிராமமாக போய் அந்த ஊர் மக்களை எல்லாம், குறிப்பாக பெண்களை எல்லாம் திரட்டி ஊர் கட்டுப்பாடு போட்டு, நாங்கள் இனிமேல் இந்த ஊரில் குடிக்க மாட்டோம், நாங்கள் கள்ளுக்கு காசு செலவு பண்ண மாட்டோம், எங்கள் கணவர்களை குடிக்க விட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழியை ஏற்கக்கூடிய ஒரு இயக்கத்தை அவர் ஊராக சென்று செய்கிறார். ஆனால் அதற்கு இயல்பாகவே அந்த கள்ளுக்கடை உரிமையாளர்கள் அதை மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள். கள்ளுக்கடைகளுக்கு அவர்களே தீயிட்டு கொளுத்தி விட்டு இந்த மாதிரியான போராட்டக்காரர்கள் பேரிலே அதை போட்டு பொய் வழக்குகளெல்லாம் போட்டு அவர்களுக்கு சிறை கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு திருச்சியில் இந்த காதி இயக்கத்தில் வரக்கூடிய எல்லாவற்றையும் ஒரே இடத்திலே வைக்க வேண்டும் என்பதற்காக திருச்சியில் ஒரு காதி கண்காட்சி என்று அங்கே உருவாக்கப்படுகிறது. அதில் ஒரே இடத்துல துணி, நூல், மற்ற விற்பனைகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு 31 மார்ச் 12 தண்டி யாத்திரையினுடைய நினைவு ஊர்வலத்தை இங்கே ராஜபாளையத்தில் அவர் நடத்துகிறார். அதற்கு பிறகு கராச்சி காங்கிரஸுக்கு இவர் போகிறார். அங்கே அந்த கராச்சி காங்கிரஸுக்கு போகும்போது மார்ச் 21 அந்த காங்கிரஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். 23ஆம் தேதி பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு அவர்கள் ஆகியோருடைய தூக்கிலே இடப்படுகின்றார்கள். அந்த கராச்சி காங்கிரஸில் குறிப்பாக பாகிஸ்தானிலேருந்து வந்தவர்கள் எல்லாம் மிக கடுமையாக காந்தியை விமர்சனம் செய்கிறார்கள். பகத்சிங்கை காப்பாற்றுவதற்கு காந்தி எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லி அவருக்கு கருப்பு கொடி அங்கே காட்டப்படுகின்றது அந்த கராச்சி காங்கிரஸில் என்று இதில் ஒரு குறிப்பு வருகிறது. அதில் இவர் அந்த கராச்சி காங்கிரஸில் அப்போது இவருக்கு 33 வயது. இவர் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். அது என்ன தீர்மானம் என்று சொன்னால், ஒரு வரிகுடா இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்டத்தை, நம்முடைய அறவழி போராட்டமாக அதை செய்யலாம் என்று ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். அது அந்த கராச்சி காங்கிரஸில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதில் இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம செஞ்ச ஒரு தீர்மானம் அங்கே அது நிறைவேறிக்கிறதே என்ற மகிழ்ச்சி. நாமும் கூட அதை மகிழ்ச்சி அடையலாம். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து போனவரை தொடர்ந்து ஒரு கராச்சி காங்கிரஸில் ஒரு தீர்மானத்தை கொண்டு போய் அது அங்கே நிறைவேறியது என்பது ஒரு பெரிய நல்ல செய்தியாகத்தான் எனக்கு படுகிறது. அதற்கு பிறகு இவர் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட அந்த இடத்தையும், அதே மாதிரி இவர் மோதிலால் இல்லத்துக்கு அலகாபாத்துக்கு போகிறார். இந்த வீடை பார்க்குறார். இப்படிப்பட்ட வீடெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மனிதர்கள் இருக்கின்றார்களே என்று அதை பார்த்து இவர் வியந்து அங்கே இருந்து மறுபடியும் அவர் திரும்பி வருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்திற்கு தமிழக பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வரிகுடா இயக்கம் டிசம்பர் 21 அப்போது நடக்கிறது. அதில் இவர் பங்கேற்கிறார். அந்த வரிகுடா இயக்கத்திற்கு நடுவில் அதை நிறுத்திட்டு வட்டவேஜை மாநாடு நடக்கிறது. அதற்காக காந்தி மற்றவர்களெல்லாம் அங்கே போகிறாங்க. அங்கே போகும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் 7 டிசம்பர் 1 வரைக்கும் அங்கே இங்கிலாந்தில் அந்த மாநாடு நடக்குது. ஆனால் அதில் எந்த பயனும் விளையவில்லை, எந்த ஒப்பந்தமும் ஏற்படவில்லை என்கின்ற அளவிலே மறுபடியும் இங்கே வந்த பிறகு உடனடியாக அந்த சட்ட மறுப்பு இயக்கம் 2வது பகுதி அன்றைக்கு துவக்கப்படுகிறது. அது தொடங்கின உடனேயே நேரு கைது செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு காந்தி கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் வைக்கப்படுகின்றார். ஆக நாடு பூராவும் அது பெரிய அளவிற்கு அந்த இயக்கம் வளர்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்றைக்கு ராஜபாளையத்தில் அந்த 32 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி காந்தி கைதை கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஹர்த்தால், ஒரு கடையடைப்பு போராட்டத்திற்கு இவர்கள் ஒரு அறைகோல் விடுக்கின்றார்கள். ஆனால் இதை பார்த்துவிட்டு அன்றைக்கு இருந்த ஆங்கில துறைத்தனம் 144 தடை உத்தரவை போடுகிறது. அதையும் மீறி எல்லா கடைகளும் அடைக்கப்படுகின்றன. அந்த ஹர்த்தால் மிகச் சிறப்பாக அங்கே நிறைவேறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு ஜனவரி அந்த 6ஆம் தேதி அந்த கடையடைப்பிற்கு பிறகு 7ஆம் தேதி இவர் குமாரசாமி ராஜா கைது செய்யப்படுகின்றார். அவரை இதை ஏற்பாடு செய்வதற்காக
பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்ததாகவும் அதற்கு எதிராக இவர் பிரச்சாரம் செய்ததாகவும் இவரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. இவரோடு இருந்த துரைசாமி ராஜா என்பவருக்கு 2 ஆண்டு தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது. இவர்களெல்லாம் திருச்சி மத்திய சிறையிலே வைக்கப்படுகின்றார்கள். இது முடிந்த பிறகு அவர் அந்த பிப்ரவரி 23, இது ஜனவரிக்கு பிறகு பிப்ரவரியில் தொடர்ந்து அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, சட்டமறுப்பு இயக்கம். அதில் அங்கே இருக்கக்கூடியவருக்கு ரொம்ப நெருங்கிய தோழர் அரங்கசாமி என்பவரை அரங்கசாமி ராஜா என்பவரை அதை ஜீப்பில் கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. அந்த ராஜபாளையம் பூராவுமே இழுத்து கொண்டு போகிறார்கள். அந்த செய்தி இவர் கேட்டு ரொம்ப வருத்தப்படுகின்றார். அதற்கு பிறகு இவருடைய அண்ணன் ராமசாமி ராஜாவுடைய மனைவி இறந்து விடுகிறார். இவர் ரொம்ப வருத்தப்படுகிறார். அண்ணன் தான் தந்தை மாதிரி இருந்து என்னை எல்லாம் வளர்த்தார், எல்லாம் செய்தார். அவருடைய மனைவி அண்ணி இறக்கும் பொழுது நாம் அங்கே இருக்க முடியவில்லை, அவருக்கு உதவி செய்ய முடியவில்லையே என்று இவர் அங்கே கடலூர் அந்த மத்திய மையச் சிறையிலிருந்து ரொம்ப வருத்தப்படுகிறார். அதற்கு பிறகு அக்டோபர் 25 அவர் விடுதலைப்படுகிறார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவருடைய பணி என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். 34 இந்த மத்திய சட்டசபை தேர்தலில் பங்கேற்பது என்று காங்கிரஸ் முடிவு செய்கிறது. எனக்கு நினைவு சரியாக இருக்கும் என்று சொன்னால் காங்கிரஸ் நேரடியாக அதில் தலையிடக்கூடாது என்று சொல்லி சுதேசி கட்சி என்று ஒரு கட்சி பேரை வைத்து அன்றைக்கு அந்த தேர்தலில் எல்லாரும் காங்கிரஸ் கட்சி அந்த உறுப்பினர்கள்லாம் போகிறார்கள். இவர் அந்த மத்திய சட்டசபைக்கு உறுப்பினராக இவர் தென் மாவட்டங்கள் சார்பாக, அதாவது மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாக அவர் மிக பெரிய அளவிற்கு ஒரு வெற்றியை பெறுகிறார். அவரை எதிர்த்து ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ஒரு இஞ்சி ஈஸ்வரன் பிள்ளை என்பவர் அவர் நிற்கிறார். அவர் பெரிய பணக்காரர், வலுவானவர். அவர் அங்கே நிற்கும் பொழுது கடைசியில் வாக்கு எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது இவருக்கு 12,391 வாக்கு கிடைக்கிறது. அந்த இளஞ்சி ஈஸ்வரன் பிள்ளைக்கு 140 வாக்குகள் கிடைக்கின்றன. செல்லாத வாக்கு 128. அப்படி ஒரு தேர்தல் அப்போவே நடந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் இன்னொரு நினைவுபடுத்த வருகிறேன். அந்த காலத்தில் சொத்து இருக்கணும், அரசாங்கத்திற்கு குறைந்தபட்சம் வரி கட்டினா தான் அவர்களுக்கு வாக்காளர்களாக ஓட்டர்களாக அவர்கள் இன்றைக்கு அவர்கள் கருதப்படுவார்கள், அவர்களுக்கு வாக்குரிமை உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த 3 மாவட்டத்தைச் சேர்ந்தே கிட்டத்தட்ட ஒரு 12,000-13,000 வாக்குகள் தான் அங்கே அன்றைக்கி செலுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அதான் சொத்து இருக்கணும், ஆடோ மாடோ அதெல்லாம் கணக்கில் சொத்து இருக்குன்னா அந்த ஆட்டுக்கு வரி கட்டணும். ஏன்னா ஆடு இருந்தால் வரி கட்டணும். அதுதான் அது அடிப்படையான ஒரு விஷயம். அரசாங்கத்துக்கு வரி கட்டுறவங்க தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதற்கு பிறகு 35 ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. அந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு என்னென்னா மறுபடியும் சட்டமன்ற தேர்தலெல்லாம் நடக்கிறது. அந்த சட்டமன்ற தேர்தலில் இவர் போட்டியிடுகிறார். இவர் வெற்றி பெறுகிறார். அந்த மத்திய சட்டசபையில் இருந்த அவருடைய பதவி, அந்த பதவியை அவர் அதிலிருந்து விலகி இந்த சட்டமன்றத்தினுடைய மேலவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதற்கு பிறகு முதலாக ராஜபாளையத்தில் 40வது தமிழ் மாகாண காங்கிரஸ் மாநாடை இவர் அங்கே ராஜபாளையத்தில் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்கிறார். 18,000 பேர் கலந்துக்கிறாங்க. 2 நாளும் எல்லாருக்கும் உணவெல்லாம் ரொம்ப எளிதாக கொடுக்கப்படுகிறது. அதில் என்ன வேடிக்கை அப்படின்னு சொன்னால், அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு கணக்கு காட்டும் போது அன்றைக்கு செலவு போக 681 ரூபா 36 பைசா அது மிச்சம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கு காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் காங்கிரஸினுடைய மாநாடுகளில் கூட எல்லாம் நஷ்டத்தில் தான் மாநாடு நடப்பது. ஆனால் இவர் நடத்தின மாநாடு மிகச் சிறப்பாக கொஞ்சம் மிச்சத்தோடையே அந்த மாநாடு அவர் நடத்தி முடிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு 1939 தமிழ் மாகாண காங்கிரஸினுடைய தலைவராக இவருடைய நெருங்கிய நண்பர் ஓபிஆர் அங்கே அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதற்கு பிறகு 39 அகில இந்திய மாநாடு, சிறப்பு மாநாடு கல்கத்தாவில் நடக்கிறது. அதுக்கு போகிறார். அங்கே போகும்பொழுது தான் ஒரு சிக்கல், பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கும் காங்கிரஸுக்கும் ஒரு மோதல் வருகிறது. அன்றைக்கு இருந்த வேவல் பிரபு யாரையும் கேட்காமல் இந்தியாவும் அந்த 2வது உலகப் போரில் கலந்து கொள்ளும் என்று அறிவித்து விடுகிறார். அன்றைக்கு இந்தியாவில் 9 மாகாணங்களில் காங்கிரஸ் முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்களை யாரையும் கலக்காமல் அவர் அந்த மாதிரி அறிவித்ததை எதிர்த்து காங்கிரஸ் அந்த 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 போரை புறக்கணிப்போம் என்கின்ற ஒரு முடிவை எடுக்கின்றார்கள். அதனால் அவர்கள் இந்தியாவை கேட்காமலேயே போரில் இறக்கியது தவறு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், காங்கிரசினுடைய முடிவுப்படியும் காந்தியினுடைய அறிவுரைப்படியும் அந்த 9 மாகாண முதலமைச்சர்களும் தங்கள் பதவியை அவர்கள் விட்டு வெளியேறி வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் இப்படி பார்த்தோம் என்று சொன்னால், அவர் அதற்கு பிறகு 46 சுதந்திரம் வழங்குவது என்று ஒரு முடிவு செய்து விட்ட பிறகு ஒரு இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்படுகிறது. அதில் நேரு அவர் முதல் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதே நேரத்தில் இங்கே சட்டமன்றத்திற்கும் நடத்தக்கூடிய அதில் இவர் ராஜா அவர் அந்த ராஜபாளையத்தில் அவர் தன்னுடைய அந்த ஐ திங்க் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் அவருடைய நாமினேஷனை அவர் தாக்கல் செய்கிறார்.
அங்கே வந்து போட்டியின்றி அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு பூராவும் எல்லா இடத்துலையும் அவர் பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது. அது சட்டமன்றம் வந்த பிறகு என்ன என்று சொன்னால், அங்கே உள்ள யார் வந்து ப்ரீமியராக வருவது, அப்போ வந்து ப்ரீமியர் தான், அதாவது பிரதமர். அந்த ப்ரீமியரில் வந்து போட்டி வருது காங்கிரஸுக்குள்ளேயே. யாருக்கு போட்டி வருதுன்னா, ஒரு தரப்பில் டி பிரகாசமும் மறுதரப்பில் ராஜாஜியும் போட்டியிடுகின்றார்கள். அந்த போட்டியை தவிர்ப்பதற்காகவே கடுமையாக இவர்கள் வேலை செய்கிறார்கள். கடைசியிலே போட்டி தவிர்க்க முடியாத நிலையிலே அங்கே தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தலில் ராஜாஜிக்கு 148 வாக்குகளும் பிரகாசத்திற்கு 38 வாக்குகளும் அதில் கிடைக்கிறது. அந்த ராஜாஜி மந்திரி சபையிலே விவசாய அமைச்சராக குமாரசாமி ராஜா நியமிக்கப்படுகின்றார். அவர் அந்த நேரம் எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, மிக மிக மோசமான ஒரு சூழலில் அன்றைக்கு அரசாங்கம் அமைகிறது. ஏன்னா 47 சுதந்திரம் வந்த பிறகு, குறிப்பாக அன்றைக்கு கடுமையான உணவு தட்டுப்பாடு பஞ்சமெல்லாம் வந்த பிறகு, அன்றைக்கு காங்கிரஸ்காரர்களே தமிழ்நாட்டில் வந்து 52 தேர்தலில் வந்து காங்கிரஸ் மிக மோசமாக தோல்விவிட்டது என்பதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் தான் ராஜாஜி பின் கொண்டு வருகிறார்கள். அவர் கொல்லைப்புறமாக வந்து மந்திரி சபை அமைத்தார் என்று நம்ம ஹைகோர்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கெல்லாம் நடந்தது. அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் நம்முடைய வரலாற்று நமக்கு தெரிந்த செய்தி தான். ஆனால் இவர் அமைச்சராக போன பிறகு என்ன செய்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளை முன்னிலைப்படுத்தி அதற்காக பல சீர்திருத்தங்களை தன்னுடைய அமைச்சரவை மூலமாக அவர் செய்கிறார். நீர்ப்பாசனத்துறையிலே ஒரு பெரிய மாற்று வழியை கொண்டு வந்தால்தான் இந்த உணவு பஞ்சத்தை தீர்க்க முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர் பல திட்டங்களை தீட்டுகிறார். ஏன்னா அன்றைக்கி காங்கிரஸ்காரனுக்கெல்லாம் பேர் ஆரவுன்ஸ் தான் பேர். சர்தார் வேஜரத்னம் பிள்ளை அவர் மிகப்பெரிய ஒரு தியாகி. அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இதே இடத்துல சட்டமன்றத்திற்கு வெளியில் அன்றைக்கு இருந்த திராவிட இயக்கத்தில் எடுத்த அந்த ஆரவுன்ஸ் அந்த வேகத்தில் அவருடைய அவர் துண்டு அவர் சட்டையே கிடையாது. அவர் பிரிட்டிஷ் அதிகாரி சுட போகும்போது அவர் அந்த சட்டையை கிழிச்சிட்டு அவர் அதோட சட்டையை தொடர்ந்து வந்தவர். அவருடைய துண்டை பிடிச்சி இழுத்து அவர் ஆரவுன்ஸ்னு கேள்வி பண்ணுறாங்க என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளெல்லாம் சென்னையில் நடந்த அந்த நேரம் காங்கிரஸ் மிக கடுமையான அந்த உணவு பஞ்சத்திலே அவர் சிக்கிக்கொண்டு அன்றைக்கு திண்டாடக்கூடிய ஒரு நேரத்தில் இவர் அடிப்படையான சில மாற்றங்களை கொண்டு வராமல் இன்றைக்கு இந்த உணவு பஞ்சத்தை போக்க முடியாது. இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் உணவை நாம் உத்தரவாதப்படுத்த வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு அணை திட்டங்களை மேற்கொள்கிறார் என்பதை பார்க்கிறோம். துங்கபத்ரா அணை திட்டம், பவானி சாகர், காந்தி அணை, வைகை அணை, கோதாவரி கிருஷ்ணா அந்த இணைப்பு அணைகள், காவிரியில் டெல்டா பகுதியில் அந்த அணை அவைகள் எல்லாம் கட்டப்படுகிறது. இந்த கோதாவரியினுடைய ராம்பிரசாத் அணை திட்டம் என்பது மிகப்பெரிய செலவில் அந்த காலத்திலே 75 கோடி ரூபாயில் அது அங்கே அந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது. கிட்டத்தட்ட அதற்கு முன்னால் அந்த கோதாவரி அந்த கிருஷ்ணா அந்த பகுதியில் அந்த பாசன பகுதியில் 2.5 லட்சம் ஏக்கர் ஏற்கனவே பயிர் அங்கே நடக்கிறது, அங்கே விவசாயம் நடக்குது. இந்த அணையின் மூலமாக மேற்கொண்டு ஒரு 2 லட்சம் ஏக்கர், 2 லட்சம் இல்லை 20 லட்சம், ஏற்கனவே 2.5 மில்லியன் ஏக்கர் அங்கே வந்து பயிர் பாசன பகுதியாக இருப்பதில் இந்த அணைக்கட்டுனால மேலும் ஒரு 20 லட்சம் ஏக்கர் அங்கே அதில் பாசன அது அதற்கான பயன் பெறுகிறது. 75,000 கிலோவாட், அதாவது 75 மெகாவாட் மின்சாரமும் அந்த கோதாவரி அணை திட்டத்தினால் இங்கே உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலே, ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்படி ஒரு தொலைநோக்கோடு அன்றைக்கு குமாரசாமி ராஜா அவர்கள் இந்த விவசாய அமைச்சராக இருந்து இப்படிப்பட்ட திட்டங்களை அவர் நடைமுறைப்படுத்தினார் என்பதெல்லாம் நமக்கு பார்க்கப்படுகிறது. அவர் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்கிறார். அந்த உரம் போடுவதற்கான கடலை பிண்ணாக்குகளை வந்து அந்த லட்சக்கணக்கில் டன்னில் வாங்கி வச்சு அரசாங்கமே அது வழங்கும் என்று வழங்குகிறார். அதே போல் அமோனியா சல்ஃபேட் தான் அந்த காலத்தில் நீங்கள் 50களில் பார்த்தீங்கன்னா அந்த அமோனியா சல்ஃபேட் ஒரு பெரிய செய்தி. அதுதான் வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரசாயன உரம். அதையெல்லாம் பெரிய அளவிற்கு டன் கணக்கில் அவர் ஸ்டாக் பண்ணி அரசே அதற்கு வழங்குகிறது என்பதையெல்லாம் அதில் நான் அரசை விநியோகிக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் தான் தமிழகத்திலே முதலாக ஒரு வேளாண்மை கல்லூரியை அவர் வந்து கோவையில் முதல்ல உருவாக்குறார். இன்னொரு கல்லூரி பப்பட்லா என்று சொல்லக்கூடிய ஆந்திர பிரதேசத்தில் அங்கே ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜும், இப்போ கோவையிலையும் ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் அங்கே உருவாக்கப்படுகிறது. முதலாக தமிழகத்திலே அந்த வேளாண்மை கல்லூரியிலே 3 பெண்கள் அவர்கள் அதில் மாணவர்களாக சேர்த்து கொள்ளப்படுகின்றார்கள். அதற்கு முன்முயற்சி இவர் தான் எடுக்கிறார் என்பதும் ஒரு நல்ல செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு பல்வேறு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்களை வந்து நாடு முழுவதும் உருவாக்கிறார். டெல்லியில் ஒன்று இருக்குது, அதற்கு பிறகு அதை ஒன்று கோவையில் கொண்டு வருகிறார், சென்னையில் கொண்டு வருகிறார், கடப்பாவில் ஒரு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் வருகிறது. ஏன்னா பின்னால் வந்திருக்கக்கூடிய இந்த எம்.எஸ். சாமிநாதனுடைய ஆராய்ச்சி நிலையத்திற்கெல்லாம் இது ரொம்ப பெரிய மிக முன்மாதிரியாக அன்றைக்கு அவருடைய காலத்திலேயே அதெல்லாம் உருவாக்கிறார் என்பது நமக்கு ஒரு செய்தியாக நமக்கு தெரிகிறது என்பதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர்
விவசாய வருமான வரி சட்டம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மிகப்பெரிய ஜமீன்தார்லாம் இருக்கீங்க, பெரிய பெரிய மிராஸ்தார்லாம் இருக்கீங்க, நீங்கள் பல ஆயிரம் ஏக்கர் நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் பயிர் பண்ணுறீங்க. அப்படியெல்லாம் பண்ணும்பொழுது இந்த விவசாயத்தை முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்திட நிதி இல்லை, அதற்கு ஒரு வரியை போட வேண்டும் என்று சொல்லி 5000 ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் மாசூல் நிலைக்கு விற்பனை செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு வரி போட வேண்டும் என்ற இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார். அதை அவர்கள் அந்த பெரிய மிராஸ்தார்கள், ஜமீன்தார்கள், மிராஸ்தார்கள், மிட்டாதார்களை எல்லாம் அவருடைய ஒப்புதலோடு அந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்பதும் ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு பிரகாசம் அவருக்கு முதலமைச்சராக இருக்கிறார், பிரீமியராக, பிரதமராக இருக்கிறார். அவர் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர், மிக முரட்டுத்தனமான ஒரு அரசியல்வாதி. அவர் வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், இவர் ஆந்திரத்தில் எங்கேயோ இவருடைய பணி தொடர்பாக எங்கே போயிருக்கும் பொழுது விவசாயத்துறை சார்பாகவும் இவருடைய பொறுப்பிலே, இவருடைய அமைச்சரவை பொறுப்பில் இருந்த அந்த வணிகத்துறை சார்பாகவும் 2 அறிவிப்புகளை பிரகாசா தன்னிச்சையாக இவரை கலக்காமல் வெளியிடுகிறார். இவர் ரொம்ப நொந்து போய் வராரு. கோவையில் போய் ஒரு விவசாய கல்லூரியில் போய் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார். அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை இவரை கேலி செய்கிறார்கள். நீ விவசாய அமைச்சர் தானா, பிரகாசனில் செய்தி வெளியிடுறாருன்னு கேட்டவுடனே இவருக்கு ரொம்ப நொந்து போய் தடுமாறி கீழே விழுந்து காலில் அடிபட்டு ரொம்ப அவர் நோய்வாய்ப்படுகிறார். அதற்கு பிறகு அந்த அமைச்சர் பதவியை அவர் அதிலிருந்து விடுபட்டு அது ராஜினாமா செய்துவிட்டு வெளியிலே வந்து விடுகிறார். அதற்கு பிறகு பிரகாசத்திற்கு உள்ளேயே எதிர்ப்பு அளிக்கிறது. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற கூட்டம் நடக்கிறது. அவர் நம்பிக்கை கோரக்கூடிய ஒரு வாக்கு எடுக்கப்படுகின்றது. இவரை தொடர்ந்து பக்தவத்சலம் மற்றும் இந்த 3 அமைச்சர்களும் அங்கே அவர்கள் தன்னுடைய பதவி விலகலை கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திலே பிரகாசம் தோல்வியுற்று அவர் தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்துவிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் வருகிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இதற்கு பிறகு தான் ஓபிஆர் வரார். அப்போது ஓபிஆர் வந்து அவர் மறுபடியும் வந்து அவருக்கு வந்து காமராஜருடைய ஆதரவோடு வருகிறார். எப்பொழுதுமே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த அளவில் பிரகாசம் எப்போதுமே அவர் வந்து ஒரு முள்ளாக உறுத்தி கொண்டே இருக்கக்கூடியவராகத்தான் பார்க்கப்படுகிறாருங்கிறத பார்க்குறோம். ஏன்னா நம்முடைய மொழிவாரி மாநிலம் உருவாகும் பொழுது சென்னை வந்து கண்டிப்பாக ஆந்திராவுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர் பிரகாசம் என்று தெரியும். அதற்கு பிறகு அதற்கு ஒரு சமரச தீர்ப்பாக சென்னையை வந்து ஆந்திராவுக்கும் தமிழகத்துக்குமான ஒரு பொதுத்தடையனாக கூட உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட அதில் வந்து நேருவே அதை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்போ முதலாளாக இருக்கக்கூடிய ராஜாஜி இங்கேருந்து அனுப்புகிறார். நீங்கள் வந்து சென்னையை வந்து ஆந்திராவுக்கு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரை வேற ஒரு ஆளை பார்த்தீங்கன்னு ஒரு தந்தி அனுப்புகிறார். அதற்கு பிறகு நேருவும் பணிது தான் அந்த சென்னை என்பது தமிழகத்தினுடைய தலைநகராக அது நிரந்தரமாக உருவாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இதில் மறுபடியும் வந்து ஓபிஆர் வந்து மீண்டும் அவர் போட்டி போடலான்னு நினைக்கிறார். எப்படி வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியிட்ட போதும் கூட அவர் என்ன நினைக்கிறார், காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளவுகளை பயன்படுத்தி கொண்டு நாம் மீண்டும் வந்து விடலாம் அப்படிங்கிற அளவிற்கு அவருக்கு ஒரு ஆசை வருகிறது. மறுபடியும் அவர் ஓபிஆரோடு போட்டி போடுகிறார். ஓபிஆர் 116 ஓட்டு வாங்குகிறார், அவர் 73 ஓட்டு வாங்குகிறார். அதில் மீண்டும் அவர் பிரகாசா தோல்வி வருகிறார் என்பதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஓபிஆர் இருக்கிறார். இதில் என்ன வேடிக்கைன்னு சொன்னால், எந்த காமராஜ் வந்து ஓபிஆரை முன்னிறுத்தி அவர் வந்து அன்றைக்கு முதலமைச்சராக வருவதற்காக வேலை செய்தாரோ பிரகாசத்திற்கு எதிராக, அதே காமராஜ் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓபிஆருக்கு எதிராக சில எம்எல்ஏக்களை கையெழுத்து வாங்கி ஓபிஆரை நீக்கிவிட்டு வேறு ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார். அதை தெரிந்த ஓபிஆர் அவர்கள் அன்றைக்கே தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்துட்டு வெளில வரார்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட அவர் 2 ஆண்டு 7 மாதமோ என்னவோ தான் அவர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் காலத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள், நிர்வாகத்தில் பல சீர்திருத்தங்கள் வந்தது என்பதை பார்க்கிறோம். ஏற்கனவே நான் அந்த நூலை பற்றி இங்கே சொல்லும்போது அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஓபிஆர் வந்து தமிழகத்தில் ஒரு மிக குறிப்பிடத்தக்க ஒரு நிர்வாகத்திறன் வாய்ந்த ஒரு ஆளுமை உள்ள ஒருவராக ஒரு முதல்வராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை போலவே குமாரசாமி ராஜாவும் அவர் அங்கே இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் பயங்கர மோதல்கள் நடக்குது. ஓபிஆர் விலகுகிறார். யாரை அடுத்து முதலமைச்சராக கொண்டு வருவதுன்னு வரும்பொழுது அப்பொழுது ராஜா ரொம்ப உடல்நலம் இல்லாமல் 3 மாதங்கள் அவர் இங்கே பொது மருத்துவமனையில் தான் இருக்கார். இதில் ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி என்ன என்று சொன்னால், அப்போல்லாம் அமைச்சர்கள்லாம் பொது மருத்துவமனைக்கு தான் போவாங்க. அதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய மருத்துவமனையாக இருந்தது. இப்போ எல்லாம் அமெரிக்கா அல்லது அப்போலோ குறைஞ்சி போகிறதுல நல்ல வேளை அப்போ அப்போலோ இல்லைன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு இந்த ஓபிஆர் வந்து வெளியில் வந்த பிறகு அதே காமராஜ் அவர் வந்து பக்தவத்சலத்தை முதலமைச்சராக கொண்டு வருவதற்காக ஒரு முயற்சி எடுக்கிறார். அதை மிக கடுமையாக ஓபிஆர் எதிர்க்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் மறுபடியும் போட்டி போடுவேன் அப்படின்னு அவர் மிரட்டுறார். அப்போ மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர் தன்னுடைய உடல் நலிவையும் பொருட்படுத்தாமல் இவர் போய் ஓபிஆரை பார்த்து
நீங்கள் வந்து ஏற்கனவே சிக்கலில் இருக்குது, நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னு சொன்னால் அவர் பிரகாசத்தினுடைய கேண்டிடேட்டு டாக்டர் சுப்பராயன் வந்து அவர் வந்து வந்துடுவார் முதலமைச்சராக. அப்படி வந்தது என்று சொன்னால் தமிழகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஒருவேளை கட்சி என்ன சொல்லுதோ அந்த அவரை நீங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறேன் என்கின்ற ஒரு விஷயத்தையாக நீங்கள் ஒத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்கிறார். அதற்கு ஓபிஆர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அதற்கு பிறகு என்ன என்று சொன்னால் மறுபடியும் குழப்பம் வருகிறது. ஏன்னு சொன்னால் காமராஜர் பக்தவத்சலத்தை முதலமைச்சர் கேண்டிடேட் என்று அவர் வந்து அறிவித்து விடுகிறார். உடனே இவர் என்ன சொல்கிறார், ஓபிஆர் நான் போட்டி போடுவேன் என்று அவர் குமாரசாமி ராஜா கொடுத்த வாக்குறுதியிலே இருந்து அவர் மீண்டும் பின்வாங்கி கொண்டு அவரும் போட்டியிடுவேன் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு இவர் டிஎஸ் சொக்கலிங்கத்தை அனுப்பி அவர்கிட்ட பேச சொல்லி நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க என்று சொல்லி அதற்கு பிறகு அவர் ரெடியார் வந்து அதை ஒற்றுக்கொள்கிறார். ஒரே ஒரு நிபந்தனை விதிக்கிறார், காமராஜருடைய கேண்டிடேட்டு வரக்கூடாது, வேறு யார் வேணாலும் வரட்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஓபிஆர் காமராஜருடைய செயலால் அவர் மனம் நொந்து அந்த அளவிற்கு ஒரு கடுமையான ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்றைக்கு வருகிறதுங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு அதில் அவர் யாரை தேர்ந்தெடுப்பதுங்கிற குழப்பம் வருகிறது. அந்த குழப்பம் வரும்போது ஓபிஆர் விலகிவிட்டார். பிரகாசத்திற்கோ அல்லது டாக்டர் சுப்பராயனுக்கோ ஆதரவு தருவதற்கு அவர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ யாருன்னு வரும்போது இயல்பாகவே இவரை வந்து குமாரசாமி ராஜாவையே முதல்வராக கொண்டு வரலாம் என்கின்ற ஒரு கருத்து வருகிறது. இவருக்கே அது அதிர்ச்சியாக இருக்குது. இவரை இதையெல்லாம் எதிர்பார்க்கல. நான் அமைச்சரே வேணான்னு வெளியில் இருந்தவன் என்னையா மறுபடியும் நீங்கள் வம்பில் இழுக்கிறீங்க, காமராஜ் என்னை மறுபடியும் மாற்றுறார் போல இருக்க என்று அவர் சொல்கிறார். இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் தான் வரணும்னு சொல்லிட்டு அவர் முதலமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட அவர் 49லேருந்து அவர் முதலமைச்சராக அங்கே இருக்கிறாங்கிறத பார்க்குறோம். அவருடைய பீரியடில் முதலமைச்சராக இருந்த பீரியட்லேயும் அவர் பல்வேறு விஷயங்களை அவர் செய்கிறார். அவர் வந்து மாகாண பிரதமர் மாநாட்டுக்கெல்லாம் அவர் டெல்லிக்கு போகிறார். நேருனுடைய அவருடைய அன்புக்கும் ரொம்ப பாத்திரமானவராக மாறுகிறார். அகில இந்திய அளவில் இவருக்கு நிறைய தொடர்புகள், பல தலைவர்களோடு இவருக்கு தொடர்புகள் உருவாகிறது. தமிழகத்திற்கும் அன்றைய தமிழக முதல்வராக இருந்த குமாரசாமி ராஜாவுக்கும் அகில இந்திய அளவிலே அவருக்கு ஒரு பெரிய அளவிற்கு அவருக்கு ஒரு வருகிறது. அவர் குறிப்பாக இன்னொன்று என்ன செய்கிறான்னு சொன்னீங்கன்னா, இந்த ஹரிஜன நலத்துறை என்பதாக ஒன்று அன்றைக்கி சமூக நலத்துறை உள்ளே இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்த தனியாக பிரித்து அந்த ஹரிஜன நலத்துறைக்கு என்று தனியாக ஒரு அமைச்சகத்தை உருவாக்குகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அந்த ஹரிஜன கூட்டுறவு சங்கங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை ஊர்தோறும் கிராமங்கள் தோறும் இவர் உருவாக்கி இதெல்லாம் பண்ணுகிறார் நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகுதான் மீண்டும் சிக்கல் வருது. 54 52 முதல் தேர்தல், சுதந்திரத்துக்கு பெற்ற தேர்தலில் காங்கிரஸ் மிக மோசமாக தோல்வி உறுகிறது. பிரகாசம் ஒரு பக்கத்தில், கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கத்தில் அவர்கள் வந்து பெரிய அளவிற்கு வந்து அவர்கள் வந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று அவர்கள் கோருகிறார்கள், நாங்கள் கூட்டணி ஆட்சி வைப்போம் என்று. அன்றைக்கு இருக்கக்கூடிய பவநகர் மகாராஜான்னு நினைக்கிறேன், அவர் வந்து கூட்டணி எல்லாம் பவநகர் மகாராஜா போயிடுறாரு, ஸ்ரீபிரகாஷ் வராரு. அவர் சொல்கிறாரு கூட்டணி கட்சியெல்லாம் இருந்தால் ஆட்சி நிரந்தரமாக இருக்காது என்று அவர்களுக்கு அவர் அமைச்சரவை அமைக்க அவர் மறுக்கிறார். ஆனால் பின்னால் பார்த்திங்கன்னா 67க்கு பிறகு கூட்டணி தான் என்பது தர்மமாகி போச்சு அப்படிங்கிறது நம்முடைய வரலாறு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் ராஜாஜி வந்து பிரதமராக அவர் பதவியேற்ற பிறகு அதற்கு பிறகு இவர் அவரை முதலமைச்சராக்குகிறார். அதற்கு பிறகு தொடர்ந்து 1952 அவர் இருக்கிறார். ஒரு 2 ஆண்டுகள் இவர் ராஜாஜி அமைச்சரவையில் அவர் சேருமாறு ராஜாஜி அவரை வீட்டில் வந்து கூப்பிட்றாரு. இவர் எல்லாம் வேணாம், எனக்கு விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜபாளையத்தில் போய் என்னுடைய சொந்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் அங்கே போய் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதற்கு பிறகு நேரு மீண்டும் வலியுறுத்தி அவரை குறைந்தபட்சம் அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்காவது நீங்கள் வர வேண்டும் என்று அழைக்கிறார். இவர் எல்லாத்தையும் உதறிவிட்டு இருக்கும்போதே 54 ஒரிசாவினுடைய கவர்னராகவாவது நீங்கள் போகணும் என்று சொல்லி அவரே இங்கே ஒரிசா கவர்னராக போகிறார்கள். அதிலே வந்து அவர் 2 ஆண்டுகள் பணிபுரிந்து அங்கேயும் பல்வேறு விஷயங்களை செய்கிறார். அதற்கு பிறகு இவருக்கு இந்த பொது வாழ்க்கையிலையும் பதவிகளிலையும் வெறுப்பு வந்து விடுகிறது. ராஜபாளையத்தில் வந்து தன்னுடைய வீட்டை வந்து பொதுவாக அந்த காந்தி கலாமன்றம் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு தன்னுடைய வீட்டை எழுதி வைக்கிறார். தன்னுடைய நிலத்தை எல்லாம் அதற்காக அவர் கொடுக்கிறார். அதை உருவாக்கி ராஜேந்திர பிரசாத் அவர்களை வரவழைத்து அதை திறக்க வைத்து அதை செய்து முடித்து அந்த கையோடு ஓராண்டுகளுக்குள்ளாக அவர் 59 வயதிலே 1957 அவர் இந்த உலகத்தை நீத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இது என்ன என்று சொன்னால், ஒரு மிக மிக எளிய குடும்பத்திலே ஒரு பெரிய பின்னணி எதுவும் இல்லாமல், கல்வி பின்னணியோ மற்ற பின்னணிகளோ இல்லாமல் வந்தவர் தன்னுடைய உழைப்பினாலையும் இடைவிடாத ஒரு செயல்பாட்டினாலையும் அவர் வந்து
இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாறைத்தான் இன்றைக்கு குமார் சிங் ராஜாவுடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிறது என்பது தான் இதில் சிறப்பாக நான் பார்க்கிறேன். அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்படி இருந்த தமிழகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் நம்மால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.